வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து மில்க் ஸ்வீட் பண்ணி நான் சொல்லி தர போகிறேன். அதாவது சாக்லேட் மில்க் ஸ்வீட்டு. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது பால் வந்து நான் 2 லிட்டர் எடுத்துருக்கேங்க. எந்த பால் எடுத்தாலும் 2 லிட்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சர்க்கரை வந்து 100 கிராமுக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் நான். அப்புறம் ஒரு 10-12 பாதாம் வந்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர் எடுத்துருக்கேங்க. இப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாலை வந்து கடாயை ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விடாமல் காய்ச்சணுங்க ஃபஸ்ட்டு. இப்போ கடாயில் பால் ஊற்றியாச்சுங்க. இது நல்லா வந்து காய்ச்சிடலாம். பால் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அது வந்து நான் சீனி போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சதை எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் வந்து ஒரு மாதிரி கருப்பாயிரும். கொஞ்சம் கெட்டியாக வரணும், அது சுருண்டு வரும். வெயிட் பண்ணாங்க. பாருங்க, நல்லா திக்காயிட்ருக்கு. குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இனி கெட்டி ஆகணுங்க. வெயிட் பண்ணலாம். வேணும்னா எசன்ஸ் கூட விட்டுக்கலாம், வெனிலா எசன்ஸு. வேணும்னா கொஞ்சோண்டு மில்க் மேட் போட்டுக்கலாங்க. நான் ஆட் பண்ணல. அதே பால் தான் எப்படி வந்து சுருண்டு நல்லா கெட்டி ஆகிருக்கு. இனி கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். நெய் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கு பாகெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இது நல்லா கெட்டியாக இருந்தாலே போதும். இதில் வந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட போகிறேங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் பவுடர் போட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் தனியாக எடுத்துடலாம், வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம். நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு சாக்லேட் பவுடர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கலந்துருக்கேன். இதை வந்து போட்டு லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது அது கொஞ்சம் ஆறணுன்னு இதை வந்து தூக்கி அந்த ஒயிட் கலர் அந்த கோவா மேலே போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறணுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இனி கொஞ்சம் நேரம் நல்லா வந்து சில் பண்ணோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். வேணும்னா நம்ம ஸ்லைசஸ் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணணும், அந்த இது வைக்கிறீங்க இல்லையா ஃப்ரிட்ஜில், அது வந்து பட்டர் பேப்பரை கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்கவும் வந்துடும். இது நம்ம எவ்வளோ கலர் வேணுமோ போட்டுக்கலாம், என்ன ஃப்ளேவர் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.